இவன் பிளான் தான்டா. விடக்கூடாதுடா. என் வீட்டு மாப்பிள்ளை தூக்குறீங்களாடா? கொல்லாம விட மாட்டேன்டா. என்னாச்சு அருண்? எழுந்திரி அருண், 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 எழுந்திரி. அருண், எழுந்திரி. அருண், 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 எழுந்திரி. அருண், எழுந்திரி. அருண், ஃபேனை கிட்ட புடி. அதெல்லாம் ஒண்ணும் சும்மா இருப்பான். அழகா சரி, எனக்கு வீசு. தெரியாம தான் கேக்குறேன். கார் ஊருக்குள்ள வந்துருச்சு, ஊர் எல்லையை தாண்டிருச்சு. ஆமா, ஊர் எல்லைக்கும் இந்த கோயிலுக்கும் அவ்வளவு தூரமாவா இருக்கு? அதான் மாப்பிள்ள வந்தக்கா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கதிர் சொன்னான்ல, அதாங்க லேட் ஆகுது போல இருக்கு. ஏம்மா கார் ரிப்பேர்னா என்னம்மா? அது சரி பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஏமா, அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போய் வேற ஒரு கார் எடுத்துட்டு வந்து மாப்பிளைய கூட்டு வரணும்னு கதிருக்கு தெரியாதா? என்னங்க, அவங்க கிளம்பிட்டாங்கங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. பூசாரி சொன்னதை கேட்டல்ல, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறேன்னா இந்த பூஜையே வேஸ்ட்னு சொல்றாரு. எவ்வளவு சொன்னாலும் லேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன பண்றது? இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துருவாங்க. அக்கா கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன, இன்னொரு மாப்பிள்ள பார்த்து வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்றீங்க? ரூபினி, நீ அதிக பிரசங்கித்தனமா பேசினா அடி வாங்குவ. என் கல்யாணம் என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மகேஷோட தான். இல்ல நான் காலம் ஃபுல்லா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்தேன். பேசக்கூடாது. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே நீ? அவ மகேஷ் விஷயத்துல எவ்வளவு எமோஷனலா இருப்பான்னு தெரியாதா? அவகிட்ட போய் விளையாடிட்டு இருக்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன். உனக்கு எது ஃபன்னு எது சீரியஸ்னே தெரிய மாட்டேங்குது. முட்டாள்தனமா விளையாடிட்டு இருக்க. அக்கா, நீ வருத்தப்படாத, மகேஷ் கண்டிப்பா வந்துருவாரு. ஏய், இதே மாதிரி பேசுனா பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள சும்மா இருக்க முடியாது உங்களால. மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க. பாத்து மெதுவா பாத்து பாத்து. இது என்ன இடம்? நான் எங்க இருக்கேன்? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் பெங்களூர்ல தானே இருந்தேன். மாப்பிள்ள, நீங்க பெங்களூர்ல இல்ல சென்னையில இருந்து வர்றீங்க. இல்ல, நான் பெங்களூர்ல தான் இருந்தேன். ஆனா இங்க எப்படி வந்தேன்? என்ன இடம் இது? கதிர், கழிவர்தன் மாப்பிளைக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்திருக்கான் போல இருக்கு. அதான் மாப்பிள்ளை இப்படி உளறாரு. அவரை ரொம்ப கேள்வி கேட்காம கூட்டிட்டு போயிடுவோம். சரி, நீ பாத்துக்கோ, நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எவ்வளவு ஆச்சு? அருண், ஏய் அருண், என்ன இன்னும் உனக்கு முழிப்பு வரலையா? இங்க பாரு, நீ இப்போ மணிமங்கலம் வந்துட்ட. இங்க நீ அருண் கிடையாது, மகேஷ். அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹேய், நான் பரிகார பூஜைக்கு வரவே மாட்டேன்னு சபதம் போட்டியே. உன்னை எப்படி பார்சல் பண்ணி கொண்டு வந்த பாத்தியா? அதான் இந்த நர்மதா. இனிமே நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. போய் ஒழுங்கு மரியாதையா பரிகார பூஜையில போய் கலந்துக்கோ. மாப்பிள்ள வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க.